பச்சிளங்குழந்தைகளை கவனிப்பது தொடர்பில் பெற்றோருக்கு சில கேள்விகள் இருக்கலாம். இத்தகைய சில கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் புதிதாக பிறந்த குழந்தைகள் தொடர்பில் சிறப்பு நிபுணத்துவம் பெற்றவரும் குழந்தைகள் நல மருத்துவருமான டாக்டர் லலிதா கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் டாக்டர் லலிதா. வணக்கம். முதலில் டாக்டர், ஒரு பிள்ளை பிறந்த பின்னர் தாய்க்கு இருக்கின்ற கவலை, இந்த பிள்ளைக்கு நான் எப்படி பால் ஊட்டுவது, அதாவது எத்தனை தடவைகள் ஊட்ட வேண்டும், என்னுடைய பிள்ளை போதுமான பாலை குடிக்கிறதா என்பதையெல்லாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லுங்கள் டாக்டர். நான் சொல்ல போவதெல்லாம் ஒரு சாதாரண ஆரோக்கியமான நிறமாசத்துல பிறந்த ஒரு பச்சிளங்குழந்தையை பத்தி. இது ஒரு தனிப்பட்ட மருத்துவ ஆலோசனை எண்ணக்கூடாது. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு முதல்ல நம்ம பச்சிளங்குழந்தை, புதுசா பிறந்த குழந்தைங்களோட வரையறை என்ன? இது ஒரு நிறமாசத்துல பிறந்த ஒரு குழந்தை 28 நாள் வயசு ஆகிற வரைக்கும் அத பச்சிளங்குழந்தை ஆர் நியூ பார்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம தாய்ப்பாலுக்கு வருவோம். ஒரு தாய்க்கே ஒரு கேள்வி இருக்கும், நான் எத்தனை தரம் கொடுக்கணும்? தூங்குற குழந்தையை இழுப்பி நான் பால் கொடுக்கணுமா? அதுக்கு நான் கொடுக்கிற பால் 10 தான். இப்போ இந்த கேள்விகளுக்கான விடையை நம்ம பார்ப்போம். முதலாக சிறந்த வழி என்ன ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கறது? குழந்தை பால் கேட்கறது தான். இதுக்கு ஒரு ஷெட்யூலோ ஒரு டைம் வச்சு, டைம் டேபிள் வச்சு நம்ம இதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. முக்காவாசி சாதாரண ஆரோக்கியமான குழந்தைகள் ஒரு 24 மணி நேர காலகட்டத்துல 8லேருந்து 12 தரம் பால் குடிப்பாங்க. எல்லா மதர்ஸுக்கும் எல்லா தாய்களுக்கும் என்ன தெரியும்னா, குழந்தை அழறோடு நம்ம டைப்பர் வெட்டா இருக்கா கிளீன் பண்ணிட்டு தாய்ப்பால் தான் கொடுக்க தொடங்குவாங்க. இதுக்கு பேரு டிமாண்ட் ஃபீடுன்னு பேரு. இந்த ஃபீடு கொடுக்கறது நம்ம குழந்தைக்கு பத்தறதாங்கிறதுக்கு 3 குறைக்கட்டிகள் உண்டு. ஒரு பால் குடிச்சு முடிக்கிறது குழந்தைக்கு நல்லா தூக்கம் வரும். கிட்டத்தட்ட ஒரு குடிகாரம் மாதிரி கை கால்லாம் தொங்க போட்டு அப்படியே குழந்தை தூங்கி போயிடும். அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா நம்ம பால் நிறைய குழந்தைக்கு தாராளமா கிடைச்சிருக்குன்னு நம்பலாம். 2வது, ஒரு 24 மணி நேரத்துல 6 தரம் நாப்பிய சொதன்னு ஈரமா பாஸ் பண்ற ஒரு குழந்தைக்கு நல்ல பால் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். 3வது என்ன, ஒரு நாளைக்கு 30லேருந்து 40 கிராம் வரைக்கும் எடை ஏறுவது. ஒரு குழந்தை ஒரு வாரத்துல 150லேருந்து 200 கிராம் வரைக்கும் எடை போடும். இதை வச்சு நம்ம நல்லபடியாக நம்ம பால் கொடுக்கிறோம் என்று எண்ணலாம். எத்தனை தரம் கக்கூஸ் போகுது, 2 நாளைக்கு ஒரு தரம் போகுதா, ஒரு நாளைக்கு 10 தரம் போகுதா, அதெல்லாம் நமக்கு பாலோட அறிகுறி கிடையாது.